மகாவுக்கு வந்து வக்கீல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 1,00,000 ரூபா பணத்தை வந்து கட்டினா தான் வந்து இசக்கியை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து போயிட்டு அன்னபூர்ணி ரூம்லேருந்து பீரோலேருந்து பணத்தை எடுத்துடுறாங்க. இவங்க பணத்தை எடுத்துகிட்டு வெளியே வரதை பார்த்துடுறாரு நம்ம வந்து சிவா வந்து யோசிக்கிறாரு, அம்மா என்ன அன்னபூர்ணி வந்து பெரியம்மாவோட ரூம்லேருந்து வராங்க, என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு பின்னாடியே வந்து பின்தொடர்றாரு. அங்கே வந்து கரெக்டாக இசக்கி வந்து பணத்தை கட்டி வெளியே வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக இசக்கி வந்து என்னக்கா நீ எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்படி பண்ணால் எப்படிக்கா, நீ சும்மா என்னை மாட்டி விட்ட எப்படிக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இது என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, இந்த பணத்தை எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா, நீ அசால்ட்டாக 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா எடுத்துருவா அப்படின்ற எப்படி அங்கே எடுக்க முடியும்னு. அக்கா இங்கே பாருக்கா, உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன், உனக்கே நல்லாவே தெரியும், நீ சொல்லி தான் அந்த நகையை நான் கோயில் நகையை எடுத்தனே, நீ தானே எனக்கு ஐடியா கொடுத்த, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஊருக்கு விற்க சொல்லி நீ தானே சொன்ன, எப்படியாவது இங்கேருந்து சிந்து விரட்டுறதுக்காக நீ தானே எல்லா பிளானும் போட்ட, கடைசியில் நான் தான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் மாட்டிக்கிட்டேனே கொஞ்சமாவது யோசிக்கிறியா, இது வரைக்கும் என்னை காப்பாற்றுறதுக்கு என்னக்கா பண்ண நீ, என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அதான் நான் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உன வெளியே எடுத்துட்டேன்ல, நான் சொன்னது தான் எடுத்து வந்து கொடுத்தேன், சரிடா இங்கேருந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்க வேணாம், நீ வேலையை பாரு, நான் வீட்டுக்கு போகிறேன் முதல்ல, அதுக்கப்புறமா எதுவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சிவா கேட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோனில் ரெக்கார்டும் பண்ணிடுறாரு, வீடியோஸ் எடுத்துக்கிறாரு. அடுத்து வந்து இந்த இசைக்கு போயிட்டு சமையாக வந்து இவனை சும்மாவே விடக்கூடாது சொல்லிட்டு போட்டு நல்லா அடிக்கிறாரு. எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு எங்கள் அம்மா கூட சேர்ந்து கடைசியில் வந்து சிந்து வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டீங்களே, நீங்களாம் மனுஷங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ உனக்கு கொஞ்சமாவது இருக்கா மாப்பிள்ள, உன் அம்மா மாப்பிள்ள மகா அக்கா வந்து உன்னோட அம்மாவையும் நீ மாட்டி விடுவியா, இங்கே பாரு மாப்பிள்ள, இது இதோடு முடிச்சுடு, அதுக்கப்புறம் யாருக்கும் தெரிய வேணாம், இந்த விஷயம் உனக்கே தெரியும், அன்னபூர்ணி அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் மகா அக்காவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு உனக்கு என்ன நடந்தாலும் சரி, அதுக்காக நான் உண்மையை மறைக்க முடியுமா அப்படின்னு. இங்கே பாரு மாப்பிள்ள, சொன்னால் கேடு மாப்பிள்ளன்னு, எதுவும் சொல்ல வேணாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஏன் இவனை வந்து இழுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவன் எப்படி ஜெயிலேருந்து வந்தான், வந்து இவனை அரெஸ்ட் பண்ணி தானே வச்சுருந்தாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஜாமீனில் வந்துட்டான், அந்த ஜாமீனை யார் எடுத்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு பெரியம்மா அப்படின்னோடனே, யார் எடுத்தது, வேற யார், என் அம்மா தான் மகா சாஸ் இந்த மகா தான் அப்படின்னோடனே அப்படி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, நான் எப்படா என் தம்பியை வெளியே எடுத்தேன், எனக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்காங்க, நீங்கள் தான் தம்பியை வெளியே எடுத்தீங்க, என்கிட்ட இதில் அவ்வளோ பணம் எல்லாம் பெரியம்மா உங்கள் பணம் தான், உங்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் இந்த இசக்கியை வந்து வெளியே எடுத்திருக்காங்க எங்கள் அம்மா அப்படின்னோடனே, என்ன மகா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டேன். அக்கா சிவா ஏதோ ஏனோக்கமாக சொல்கிறாங்க்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, சிவா போய் சொல்ல மாட்டா, உண்மையை சொல்லி இதெல்லாம் நீ பண்ணியா, இல்லைக்கா பாவங்க்கா என் தம்பி அடி வாங்கி ஒரு வழியாயிடும் போட்டுருக்கா, அதனால தான் மனசு கேட்காம அப்படின்றாங்க. அது கேட்டு அப்படி ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க வந்து அன்னபூர்ணி. உடனே வந்து இங்கே பாருங்கள் பெரியம்மா, இதை மட்டும் தான் நீ கேட்டு வந்து டென்ஷன் ஆகாதீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அன்னைக்கு எசுக்கு தானே வந்து இந்த நகை எடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம், ஆனால் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்தது என் அம்மா தான் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி, என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, பெத்த அம்மா இப்படியா பேசுவாங்க, உன்னை பெத்த அம்மான்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுவியா நீ, வீட்டில் இந்த நகையை திடீர்னோடனே என்ன நடந்தது தெரியும்ல உனக்கு, எல்லார் முன்னாடியுமே வந்து எப்படி கூனி குறுகி நின்னாங்க என் பெரியம்மா, எல்லாரும் என் பெரியம்மாவை அந்த நகையை வந்து போனதால் எப்படிலாம் பேசுகிறாங்க, ஏன் தர்மகத்தாலேருந்து வந்து அந்த பதவியை கூட என் பெரியம்மா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா, இந்த மாதிரி நல்லதுக்கு யாரும்மா காரணம், நீ தானே காரணம், டேய் இதெல்லாம் தப்புடா அக்கா, இவங்க ஏதோ வளர்றாங்க்கா, இவெல்லாம் நம்பாதீங்க, ஓ அப்படியா, இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாரு. இங்கே வந்து சிந்து அதுக்கப்புறம் பைரவி நம்ம ஆறுமுகம் எல்லாருமே இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா அதில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த கோயில் நகையை பற்றி அந்த வீடியோவில். அதை கேட்டுட்டு அடிப்பாவி இப்படி பண்ணிட்டியோ, உனக்கு இப்படிலாம் நம்பின மகா, இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, அக்கா அது வந்துக்கா பேசாத மகா, உன் தம்பி மட்டும் குற்றவாளி கிடையாது, நீயும் தான், மரியாதை இந்த வீட்டை விட்டு நீ போயிடு அப்படின்றாங்க. அது கேட்டு அக்கா அந்த முடிவை எடுத்துடாதீங்கக்கா, உங்களை தயவு செய்து கேட்குறேங்க்கா, உங்களை விட்டா எனக்கு யாருக்கா இருக்கா, எங்காவில் பேசுகிறீங்க, நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, இந்த மாதிரிலாம் எப்படி நீ இருக்க, என்னோட கௌரவத்தை இப்படி வந்து பண்ணிட்டியே, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க மகா இதெல்லாம் கேட்டு.